அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 டைம்ஸ் their HCF. ஹெச்சிஎஃபோட 6 பெருக்குனா வர்றது எல்சிஎம்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்கே ஹெச்சிஎஃபோட 12. அப்போ இது 6ஆல் பெருக்குனா வரதான் எல்சிஎம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 நம்பர் எடுப்போலே அதுக்கான எல்சிஎம் தான் இங்கே கொடுக்கல, சுற்றி வளைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM and HCF. HCF-ம் LCM பெருக்குனா அந்த 2 எந்த எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குனா வரதுக்கு சமம். அதாவது x yன்னு 2 நம்பர் இருக்குது, அதை பெருக்குனா எதுக்கு சமம்னா அதனோட LCM-ம் HCF-ம் பெருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 36, இன்னொரு நம்பர் தெரியல ஒய்ன்னு வச்சுக்குவோம். HCF தான் அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா 12. LCM அவங்க என்ன சொன்னாங்க, HCF-இன் 6 மடங்கு. அப்போ இதனோட வேல்யூ 72. இப்போ நமக்கு 36yன்றது எல்சிஎம் வந்து இன்ட்டு 12 இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு ஒரு நம்பர் தெரில, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டிவைடட் பையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை வந்து 2 டைம், இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 24. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 24 தான் இன்னொரு நம்பர். நம்ம இதுக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.